நேர்காணல் போயிட்டு இருக்கு. ஆமா, அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிர்கட்சியா இருந்தாலும் கூட கழகத்துடைய நிர்வாகிகள் இன்னைக்கு போட்டி போட்டு மனு கட்டியிருக்காங்க. வேட்பாளராக அதிமுக அறிவிக்கணுன்றதுக்காக போட்டி போட்டு கட்டியிருக்காங்கனால கள நிறுவனம் நல்லா இருந்தா தான் கட்டுவாங்க. இல்லைன்னா எப்படி கட்டுவாங்க? சும்மா கொண்டாந்து கட்டுவாங்களா? ஒன்று 1000 ரூபா 2000 ரூபான்னா பரவாயில்ல, 20000 ரூபா தம்பி. 20000 ரூபா எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த காலத்துல அதுங்க ஸ்டாலின் ஆட்சியில ஏறி இருக்க விலைவாசியில இப்ப போய் பணம் கட்டுறாங்கன்னா சும்மாவா? அதனால வெற்றி வாய்ப்பு சிறப்பா இருக்குன்றதுக்காக தான் கட்டியிருக்காங்க. கூட்டணியை பத்தி அவங்க நாங்க யாருமே கவலையே படலையே. பணம் கட்டினவங்க யாரும் கூட்டணியை பற்றி இல்லை. அதிமுகவுடைய வலிமை, அதிமுகவுடைய தலைமை இதை நம்பி தான் கட்டியிருக்காங்க. இந்த ஜாபர் சாதி விவகாரத்தில் 2013 அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் மேல ஒரு வழக்கு இருந்தும் அதிமுக விசாரிக்கலன்னு சொல்லிட்டு நேற்று அமைச்சர் ரகுபதி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நீங்க எப்படி? அவர் என்னன்னா தன்னை மாத்துறதுக்காக இன்னைக்கு திமுக ஆட்சியில எவ்வளவு தூரம் போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு அவர் தலைமாவே 2006 தான் அவர் அந்த பிசினஸே தொடங்குறார். சாபர் சாதிக்கினுடைய பிசினஸே கலைஞர் ஆட்சியில் அந்த இது தொடங்கினதாக ஒரு செய்தி வருகிறது. 2006 இருந்து தொடங்கியிருக்காரு. பட் எப்படி நடத்தினாரு? அப்புறம் நம்மளுடைய ஆட்சியில் நிச்சயமாக அது தடுத்திருப்பாங்க. அதனால பேசாம இருந்திருப்பாரு. திரும்ப என்ன செய்யறாரு? இப்ப நம்முடைய மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில ஆரம்பிச்சோன்ன 2021 4 கம்பெனியில ஆரம்பிக்கிறார். 4 கம்பெனியின் மூலமாக சீ ஃபுட்ஸ், SM சீட் ஃபுட்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் ஆரம்பிச்சு அதன் மூலமாக மறைமுகமாக போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாடு போலீஸும் கண்டுபிடிக்கல, மத்திய போலீஸும் கண்டுபிடிக்கல. இது என்ன, அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஏஜென்சி அமெரிக்காவுடைய போலீஸ் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் போதைப் பொருள், மோசமான போதைப் பொருள் தயார் பண்றதுக்கான மூலப்பொருள் இந்தியாவிலிருந்து வர்றதாக தெரிகிறது. எனவே இந்தியாவுடைய அரசுக்கு அவங்க சொல்லி அதன் மூலமாக தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுடைய போலீஸும் நடவடிக்கை. இதே நேரத்தில் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தன கடத்த வீரப்பனை கர்நாடக போலீஸ் கண்டுபிடிக்க முடியல, கலைஞர் காலத்தில் கண்டுபிடிக்க முடியல. சன் டிவிலாம் போய் பேட்டி எடுத்தாங்க. நம்முடைய நக்கீரனுடைய ஆசிரியர் அவர் என்னப்பா கோபால்லாம் போய் பேட்டி எடுத்தார். ஆனா தமிழ்நாட்டுடைய காவல்துறை அது வேடிக்கை பார்த்துருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு. என்னன்னா தமிழ்நாடு போதைத்தனமாக மாறிவிட்டது. இதைத்தான் எங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா அடிக்கு ஒரு முறை கடத்துறாங்க. அதே மாதிரி இங்க இருந்து பல இடங்களுக்கு கடத்துறாங்க. இதுக்கு இது அவர் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு. ரெண்டாவது திமுகவோட தான் தொடர்போட அவரை போட்டோ எடுத்திருக்காரு. எல்லாமே சம்பவங்கள்லாம் வந்திருக்கு, படம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் செய்தியில வருகிறது. இன்னும் சொன்னா முதல்வருடைய மருமகளே வைத்தே அந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. ஆக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்க ஆட்சியில ரகுபதி பேசாம மூசி முழுகிறார். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. என்ன சொல்றீங்க? விசுவாசமா இருக்கணும்ல. அதுக்காக அவர் அப்படி எல்லாம் பேசுறாரு. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சு. ஆமா ஆமா, நாங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசை முதல்ல வீட்டுக்கு போக சொல்லணும். ஏன்னா நம்முடைய இளைய சமுதாயம், அடுத்த நம்முடைய எதிர்கால மன்னர்கள், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய வல்லரசை ஆகக்கூடிய ஜாம்பவான்கள், நம்ம இளைஞர்கள், இளம் பெண்கள், இவங்களுடைய வாழ்க்கை பாழாகிறது இந்த ஆட்சியில. எனவே இந்த ஆட்சியை விரைவாக வீட்டுக்கு அனுப்பினால்தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதற்காக அண்ணன் எங்க பொதுச் செயலாளர் மற்றும் கழக மூத்த முன்னோடி எல்லாம் போய் கொடுத்திருக்காங்க. ஆமா, அனுமதியெல்லாம் எல்லா இடத்திலும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கப்பா, மதுரையெல்லாம் கொடுத்துட்டாங்க. மிக சிறப்பா நடத்துவோம். வாங்கல உங்க தொலைக்காட்சியெல்லாம் வர சொல்லுங்க. இதெல்லாம் யாரு? நீங்க தான் இப்ப இந்த ஊடகம் தான் பாஜகன்றீங்க. நம்ம மோடிஜி வரும்போது தான் பாஜக தெரியுது ஒழிய மற்ற நேரத்தில் பாஜகவே இல்ல. அவங்க தலைமையே இல்ல. இது சும்மா மேலோட்டமாக
இது இந்திய அரசு இந்தியாவில் வழிநடத்துற அகில இந்திய கட்சிகள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை ஏற்கனவே பேர் இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த தலைவர்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடும், எல்லாம் செய்யும். அதனுடைய தலைவர் இங்கே தமிழ்நாட்டில் கூட அவர் யாருக்குமே தெரியாது, அவருக்கு கூட கூட்டம் கூடும். இதெல்லாம் தலைமையே கிடையாது. இங்க அதிமுக வேரோடி போயிருக்கு. இது ஒரு ஆலமரத்தினுடைய வேறு. இது எல்லா ஊர்களையும் கிராய்கள்ல எல்லா கிராமங்களையும் விருந்து பறந்துருக்கும். அதே மாதிரி திராவிட இயக்கங்கள் எல்லாமே பறந்துருக்கு. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு எந்த தளமும் கிடையாது. சும்மா மேலோட்டமாக சொல்றது. அவங்க வச்சு அவங்க பவரை வச்சு இன்னைக்கு கட்சியில சேர்க்கிறாங்க, கூட்டணி பேச்சு பார்த்து நடத்துறாங்க. இத பத்தி ஒரு கவலையே பட வேண்டியதில்லை. தம்பி, கூட்டணி கட்சி தோழமை கட்சிகள் வர்றவங்க அவங்களுடைய விருப்பம். அவங்க சீட்டு, அது இடங்கள், அவங்க கேட்கிற இடங்கள் வேணும், அந்த தொகுதி வேணும். இதுக்காக பல இடங்கள்ல போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் சொல்ல முடியும் எந்த கூட்டணி, எந்த கட்சி, எந்த கூட்டணியில இருக்கு. நிறுத்தி தானே வச்சிருக்கீங்க. அதே நீதிமன்றம் தான், நீதி அரசர் தான் அவரு செல்லாத அவர் வழக்கு அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு நீதி அரசர் இன்னைக்கு தடை கொடுத்துருக்காங்க. அதனால ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு இன்னொரு நீதி அரசர் அது தொடரணும் முடிஞ்சு போச்சே. ஆக தலைமையில் கத்தி இருக்கு, உண்முடிக்கு தலைமையில் கத்தி இருக்கு, எப்ப வேணாலும் விழுகும். அதான் ஏங்க நீ வேற, நீ எதை போய் காலியா, நாங்க யானை வேட்டை போயிட்டு இருக்கோம், நீ வேற எதை பத்தியே பேச. எங்களை பற்றி உறவுக்கு நாங்க வலிமையா இருக்கோம். மக்கள் எங்களை நம்புறாங்க. அதிமுக ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி. 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்காங்க. மக்களின் ஒருவராக நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற நம்மளே ஒருவர், நமக்கானவர் யார் என்றால் தமிழகத்தில் ஏழை பங்கான விவசாயிகளின் தோழன், பாட்டாளி வர்க்கத்துடைய பண்பாளர், நம்முடைய இளைஞர்களுடைய வழிகாட்டியா இருக்கக்கூடிய அந்த எடப்பாடியாரை தான் எல்லாரும் விரும்புறாங்க. எனவே இங்க தளம் அதிமுகவோ திமுகவான்னு தான் இருக்குமே, மற்ற கட்சிகளை யாருமே மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுகவை வெறுத்து ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது சரியான தளம் வந்துருச்சு. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திமுகவுக்கு ஒரு பிரேக்கை கொடுக்கணும், இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தணும். அதுக்கு இது ஒரு சரியான ஒரு நேரம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தாண்டா இந்த தேர்தலில் நாங்க வெற்றி பெறது உறுதிப்பா. எந்த கூட்டணி எந்த கட்சியில சேர்றதுனால பாத்தி கவலையே இல்லை. நான் கூட ஏற்கனவே சொன்னேன், கமலஹாசன் உலக நாயகன். நம்ம எல்லாரும் ஏத்துக்க என்னப்பா, என்ன சொல்றீங்க? நம்ம உலக நாயகன், நடிகர்ல நம்ம உலக நாயகன். அது இதுல ஜீரோ. அவர் வடிவேல காட்டிலும் அவர் வடிவேல காட்டிலும் நடிகர் வடிவேல காட்டிலும் சிரிப்பு நடிகரா மாறிட்டார். வாய வாடகைக்கு விட்டு இருந்தா அவர் ஒரு தொகுதியாச்சும் ஸ்டார்ச் லைட் எரியினார். இப்ப ஸ்டார்ச் லைட்டும் இல்ல, பேட்டரியும் இல்ல, ஸ்டார்ச் லைட்டே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. என்ன ராஜ்யசபா அது எப்பவோ வருதான், இலவு காத்த கிளிமா. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அது வரைக்கும் எங்களுக்கு நீ பேசு அப்படின்னு அடிமையா வச்சிருக்காங்க. இப்ப திமுகவுடைய அடிமையில முதல் அடிமையாக கமலஹாசன் மாறிட்டார். பேசாம இந்த பொழப்புக்கு பேசாம இன்னும் ஒரு 2 படத்துல நடிச்சிட்டு போகலாம். பேசாம இந்த பொழப்பு தேவையா கமலஹாசனுக்கு? இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையே இல்லை. பேசாம இந்த மாதிரி பொழப்பு இவரை நம்பி போனாங்க பாருங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள், நீதிமன்றத்தில் நிறைய பேர் போனாங்க. அவங்க எல்லாம் நொந்து நூலாகி போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆளு பின்னால போனதுக்கு நம்மளே செருப்பால அடிச்சுக்கணும்டா அப்படின்னு அவங்களே மக்களே நினைக்கிறாங்க, அதனுடைய தொண்டர்கள். ஏன் அவ்வளவு மோசமானவர் கமலஹாசன்? அவரை பற்றி பேசவே வேண்டாம். அவர் இன்னைக்கு கொத்தடிமையாக, நம்முடைய ஸ்டாலினுடைய கொத்தடிமையில் அவர் ஒருவர்.